பாருடா தங்கப்பட்டு, உங்க பாட்டியும் உங்க அப்பாவும் என்னைய போட்டு இவ்ளோ கொடுமைப்படுத்துறாங்க. அவங்களை எதிர்த்து என்னால ஒரு கேள்வி கூட கேட்க முடியல. நீ சீக்கிரமா வந்து அவங்க 2 பேரும் என்னன்னு கேளுடா. ஏன் எங்க அம்மா இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க, எங்க அம்மா பார்த்தா பாவமாவே தெரியலையான்னு கேட்கணும், சரியா? என்னால கேட்க முடியாதது எல்லாத்தையும் அம்மாக்காக நீ மட்டும்தான் கேட்கணும். அம்மாக்கு இங்க இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா பட்டு. உனக்காக மட்டும்தான் பாக்குறேன். உன்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி உன்னைய பேத்து இந்த வீட்டுல வாழ்ந்து உன்னை வளர்த்து என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. தேவையில்லாம இந்த விக்கையை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டேன். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எவ்வளவோ தடுத்தாங்க. நான் இவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஓடி வந்தேன்ல. எல்லாம் எனக்கு வேணும், இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எனக்குன்னு இப்ப சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த விக்கையை நம்பி வந்தது எல்லாம் என் தப்பு மட்டும்தான். இவங்களும் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க. என் அப்பா அம்மா நான் இருக்கிறதே மறந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்ப நல்லா அனுபவிக்கிறேன். ஹே லக்ஷனா, சொல்லுங்க விக்கி. சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. எதுக்கு விக்கி? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் எல்லாத்தையும் செய்வியா? என் ஆஃபீஸ்ல ஃபேமிலி டூர் போறோம். 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வை. ஃபேமிலி டூரா? இந்த நிலைமையில நான் எப்படி உங்க கூட வரது? டாக்டர் என்ன எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க விக்கி. உன்னை இப்ப நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லை, ஃபேமிலி டூர்ன்னு தான் சொன்னேன். அதுக்கு நீ வரணும்னு அவசியம் கிடையாது, சரியா? நான், அம்மா, தங்கச்சி 3 பேரும் போறோம். எங்க 3 பேருக்கும் தேவையான 10 நாளைக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வை. ஆனா விக்கி, நீங்க எல்லாரும் டூர் போயிட்டீங்கன்னா நான் எப்படி வீட்ல தனியா இருக்கிறது? ஆமா, இந்த மகாராணிக்கு தனியாவே இருக்க தெரியாது, அப்படித்தானே? அதுக்கு இல்ல விக்கி, இப்பெல்லாம் அடிக்கடிக்கு எனக்கு வயிறு வலிக்குது. தனியா என்னால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டு. ஒழுங்கு மரியாதை அதுக்குள்ள எங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து பேக் பண்ணி வைக்கிற. ஆனா விக்கி, ஒரு பிரெக்னன்ட் லேடியை தனியா விட்டுட்டு போறது நியாயமா? அதுக்காக உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? நீ என்ன நோயாளியா? பிரெக்னெண்டா தானே இருக்க, ஒன்னும் செத்தெல்லாம் போடல. அப்புறம் எதுக்கு உன்னைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளு? நீ என்ன குழந்தையா? உன்னை பார்த்துக்கிறதுக்கு வேற ஒரு ஆளு வச்சுட்டு போறதுக்கு? இல்ல விஜய், ஆனா இந்த ஆனா ஆவணாவோட கதையெல்லாம் எனக்கு வேணாம். நான் சொன்னதை மட்டும் செய். நீ எனக்கு ஆர்டர் போடாத, நான் தான் உனக்கு ஆர்டர் போடுவேன். அதை கேட்கறதா இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லனா எங்கேயாவது போய் சாவு. ஏன் விக்கி இப்படிலாம் பேசுறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? எனக்கு எவ்வளவு தெரியுமா மனசு கஷ்டமா இருக்கு நீங்க இப்படிலாம் பேசும்போது. உன் மனசு கஷ்டமா இருக்கிறதுக்காக உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? சனியனே, நீ எப்ப என் வாழ்க்கையில வந்து அப்பயே என் வாழ்க்கைய நாசமா போயிடுச்சு. உன்ன போய் கல்யாணம் பண்ண பாரு, என் புத்திய நான் செருப்பால் அடிக்கணும். இதுக்குதான் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா விக்கி? அந்த பூமாரி வெறுப்பேற்றணுன்றதுக்காக உன்னைய போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் தான் வெறுப்பாயிட்டு இருக்கேன். டெய்லியும் ராத்திரியும் பகலும் ஏன்டா இந்த சனியான கல்யாணம் பண்ண நினைக்க அப்படியே வயிற்றுச்சலா இருக்கு. இந்த பாரு, சும்மா நோய் நோயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் செய்யறதா இருந்தா செய், இல்லனா எங்கேயாவது போய் தொலை. இம்ச நோய் நோயின் காதுக்குள்ள வந்து நச்சா 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 நச்சான்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஹே விக்கி. ஹே சிண்ட்ரெல்லா, வாட் சர்ப்ரைஸ்! நான் உன்னை பார்க்கலான்னு வரலான்னு இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. மறந்துட்டீங்களா விக்கி? நம்ம வெளியே போறோம்னு சொன்னோம்ல. நான் ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நீங்க வெளியே வருவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். நீங்க வெளியே வரவே இல்லை, அதனால தான் நானே உள்ள வந்துட்டேன். ஐ எம் so sorry. ஹே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஐ எம் so sorry. நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். சரி போலாமா? போலாமே. யாருங்க இது? எங்கங்க போறீங்க? சனியனே, அறிவுன்றது இருக்குதா இல்லையா? போகும்போது எங்க போறீங்கன்னு வாய் வைக்கிற, போற இடம் விளங்குமா? அவ என்னோட காலேஜ் கொலீக். நானும் அவளும் இப்ப ரெஸ்டாரண்ட் போறோம், சரியா? ஓ, இவங்க தான் அந்த வேலை பார்க்குற வேலைக்காரவங்களா விக்கி? எஸ், ஆமா சிண்ட்ரெல்லா. என்னது, நான் வேலைக்காரியா? என்னங்க அந்த பொண்ணு வேலைக்காரின்னு சொல்றா? பாய மூடிட்டு அமைதியா இரு. நான் என்ன உனக்கு வேலை கொடுத்தனா அதை மட்டும் செய். நானும் அவளே இப்ப வெளியே போக போறோம், சரியா? ஆனா விக்கி. ஆனா அவனா ஏதாவது சொல்லிட்டு இருந்தா மூஞ்சிலே சப்பு சப்புன்னு அரையுமே. சொன்ன வேலையை மட்டும் செய். விக்கி, இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட். Oh, I'm really sorry, Sindhu.
Shall we move now? Okay, shall we go? How sweet of you. You look so gorgeous today. You too. You look so handsome. Okay, let's go. யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு எதுக்கு விக்கியோட வெளிய போறா? ஏன் முன்னாடி எப்படி அந்த பொண்ணு விக்கியோட கைய பிடிக்கலாம்? விக்கி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நாள் கூட பாசமா பேசினதே கிடையாது. அந்த பொண்ணு கிட்ட மட்டும் ரொம்ப பாசமா பேசுறாங்க. நானும் அழகா தானே இருக்கேன். என்ன மட்டும் ஏன் இந்த விக்கிக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அந்த பொண்ணு கிட்ட இருக்கு? அந்த பொண்ணு கிட்ட மட்டும் வளைஞ்சு வளைஞ்சு பேசுறாரு. என்ன பார்த்தா மட்டும் தான் விக்கிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. மத்த எல்லாரும் பார்த்தாலும் பிடிக்குது. நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் விக்கி மேல உயிரா தானே இருக்கேன். பாரு பாப்பா, உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க பாக்குறியா? உன் அம்மா எவ்வளவு அழுகுறேன் பாக்குறியா? இது எல்லாத்துக்கும் நீ வெளியே வந்துதான் பதில் சொல்லணும். நான் வீட்டு வேலைக்காரியா? மனசாட்சி எல்லாம் வீட்டு வேலைக்காரின்னு சொல்றாரு. என்ன ஒய்ஃப்னு சொல்றது கூட அவருக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு போல. இவ்வளவு அசிங்கமா இருந்தா என்னைய கல்யாணம் பண்ணிருக்கணும். ஏன் என் வாழ்க்கையை கெடுத்திருக்கணும்? நான் என் அம்மா அப்பா கூட இருந்திருந்தா கூட இந்நேரம் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்போ வந்துட்டு நான் வீட்டு வேலைக்காரின்றாரு. இது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவருக்கு மனசே இல்லை, மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாரு. நான் அவர் மேல ரொம்ப உயிரா இருக்கேன். அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட என் மேல காட்ட மாட்டேங்கிறாரு. என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு. நான் அப்படி இவருக்கு என்ன பாவம் பண்ணேன்? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. எனக்கு மனசு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை ஏன் தான் எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ மட்டும் நான் என் வீட்டுல இருந்திருந்தேன்னா என் அப்பா என்னை அழுகவே விட்டுருக்க மாட்டாரு. எங்க அம்மா என் கூட இருந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பாங்க. எல்லாமே என் தப்பு தான். என் பேரண்ட்ஸோட பாசத்தை புரிஞ்சுக்காம நான் விக்கியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவன் கூட போய் சந்தோஷமா இருப்பேன். நீங்க எல்லாம் வேணவே வேணாம் அசிங்கப்படுத்தி அவங்கள எல்லாத்தையும் அவமானப்படுத்தி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கான தண்டனை தான் எனக்கு இப்ப நடக்குது. நான் ஒழுங்கா என் பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரியே நடந்திருக்கணும். அவங்க பேச்ச நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஒரு தடவையாவது கேட்டிருக்கணும். எல்லாமே என் தப்பு தான். ஏய் ஏய் ஏய், சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. என்ன காலங்காத்தாலே பகல் கனவு காண்டிக்கிட்டு இருக்கியா? இந்த மகாராணி கூப்பிடுறது காதுல விழுகாது. காது ஓட்டைக்குள்ள வந்து ஹே அப்படின்னு கூப்பிட்டாதான் காதுல விழுகுமா? இல்ல அத்தை, சொல்லுங்க அத்தை. என் பையன் உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தானே இல்லையா? ஆமா அத்தை, துணியெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. சொன்னால செய்யாம என்ன உயரமா உட்கார்ந்துகிட்டு இருக்க? எந்திரிச்சு போய் மடிச்சு வை. அப்புறம் இன்னொரு விஷயம், என் Dress எல்லாம் அயர்ன் பண்ணி தான் உள்ள இருக்கணும், சரியா? நல்ல நீட்டா இருக்கணும். அப்புறம் நான் ஒரு 5 Dress எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அந்த Dressல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா கரை இருக்கு. அத வாஷிங் மிஷின்ல போட்டா அந்த துணி வீணா போயிடும். அதனால கையில உட்கார்ந்து அந்த துணியெல்லாம் துவைச்சு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பேக்ல வைக்கிறேன். என்ன புரியுதா? ஆனா அத்தை, என்னால கையில எல்லாம் துவைக்க முடியாது அத்தை. ஏன் மகாராணிக்கு கையில துவைச்சா கையில செவந்து போயிருமோ? இல்ல அத்தை, என்னால குனிஞ்சு உட்கார்ந்து துணியெல்லாம் துவைக்க முடியாது அத்தை. டாக்டர் என்ன கீழே உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அத்தை. எப்படி அத்தை கீழே உட்கார்ந்து துவைப்பேன்? டாக்டர் காரி 1008 தான் சொல்லுவா. ஏன் அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் கீழே உட்கார்ந்தெல்லாம் துவைச்செல்லாம் புள்ளைய வைக்கலையா? என்னவோ இவ மட்டும் தான் வயிற்றுக்குள்ள வச்சிருக்க மாதிரி ஓவரெல்லாம் பீத்திக்கிறா. போய் சொன்னதை செய், இல்லனா விளக்கமாத்தாலே அடி வாங்குவ. என் அடி எப்படி இருக்கும்னு கொஞ்ச நாளா பார்க்கல. அந்த திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்க. எடுத்து விளாசுனன்னு வையேன், அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. சரி அத்தை, துவைச்சு வச்சிடுறேன் அத்தை. எந்திரிச்சுப்பா. நல்லா ஒய்யாரமா இருக்க வேண்டியதுப்பா. பணக்கார வீட்டு பையனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே சொகுசா வாழலாம் நினைப்பு. சொகுசா வாழ விட்டுருவோமா? அத்தை, நீங்களும் ஒரு பொண்ணு தானே அத்தை. ஏன் அத்தை நீ இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்னத்தை சித்திரவதை பண்ணாங்க? வீட்ல ஒரு வேலை செய்யன்னு சொல்றது உனக்கு சித்திரவதையா தெரியுதா? சித்திரவதையா? பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எதுக்கு? வீட்டு வேலை பார்க்கறதுக்கு தான். மகாராணி மாதிரி வச்சு வேற வீட்டு பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு இல்ல, புரியுதா? போ, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். போய் வேலையை பாரு. அந்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம், தெரியும்ல? என் கால்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ஸ்பா போனேன்னா லேட் ஆகும். அதனால வீட்லயே நீ ஸ்பா ரெடி பண்றேன். என்ன பண்றேன்னா நல்ல ஹாட் வாட்டர், சரியான ஹாட் வாட்டர் முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல என்னோட ரெகுலரா ஸ்கின் கேர்
க்ரீம்லாம் போட்டு எடுத்துட்டு வரணும், புரியுதா? சரிங்க அத்தை. சீக்கிரம் சொன்ன வேலையை முடி. திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். படுத்து கடந்த அவ்வளவுதான் உன்னை. சரிங்க அத்தை.